துபாயிலேருந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஆமாம், எப்பயுமே துபாய்க்குள்ளேயே இருக்கக்கூடாது இல்லையா? அதனால இப்போ நாம் துபாய் சிட்டியிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்க அவுட்லெட் மாலுக்கு தான் போகிறோம். துபாய் சிட்டியை நம்ம தாண்டிட்டோன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி அழகான வீடுங்களும் டெசர்ட்டும் சுற்றி நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அழகான பிளேசஸும் இருக்குது. இப்போ நாம் அவுட்லெட் மாலுக்கு வந்துட்டோம். அவுட்லெட் மால்ஸோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து துபாய் மால் அப்படியெல்லாம் போய் நம்ம திங்ஸ் வாங்கினோன்னா அது வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்கும். அதே இந்த அவுட்லெட் மாலில் வந்து பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே விலை கம்மியாக இருக்கும். துபாயில் மட்டும் இல்லை, ஜப்பான்லேயும் சிட்டியை தாண்டி நீங்கள் வெளியே போனீங்கன்னா நிறையா அவுட்லெட் மால்ஸ் இருக்குது. இந்த அவுட்லெட் மால்ஸில் எப்பயுமே ஓரளவு பிராண்டட் ஐட்டம்ஸ் குறைவாக இருக்கும். அதுலேயும் ஸ்பெஷலி இந்த தேங்க்ஸ் கிவிங் அண்ட் நியூ இயர் டைம்லலாம் ரொம்பவே விலை கம்மியாக வாங்கலாம். ஸோ நீங்கள் துபாய் வந்து உங்களுக்கு பிராண்டட் ஐட்டம்ஸ் விலை கம்மியாக வாங்கணுன்னா நீங்கள் வர வேண்டிய இடம் அவுட்லெட் மால்.